அந்த கலெக்டருக்கான முயற்சி செய். நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சா அந்த டாக்டருக்கு முயற்சி செய். நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சா அந்த ஐஏஎஸ்க்கு முயற்சி செய். நான் அட்வொகேட் ஆகணும், நான் வந்து ஒரு வழக்கறிஞர் ஆகணும், நான் கோர்ட்ல வாதாடணும், அதுக்கு முயற்சி செய். நீ முயற்சி பண்ணாம எதுவுமே கிடைக்காது சொல்லலாம். ஓகேங்களா? முயற்சி பண்ணாம எதுவுமே கிடைக்காது. முயற்சி பண்ணா மட்டும்தான். இப்போ படிச்சு இப்போ 10th போயிட்டீங்க, படிக்காம பாஸ் ஆக முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி நீங்க முயற்சி பண்ணாதான் எதுவுமே கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால தெளிவா சொல்றேன், யார் கூப்பிட்டாலும் சரி போவாதீங்க. சொந்த அப்பாவே குடிச்சிட்டு வந்து தவறா நடந்துக்குது. நிறைய செங்கல்பட்டுல வந்து ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. சொந்த அப்பாவே பொண்ணை பல முறை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு பாவம் அப்பா வச்சு சொல்லாம விட்டுருச்சு. கூட போறது அண்ணனும், அப்பா அண்ணன் 2 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிருக்கு. நிறைய நடக்குது. இதெல்லாம் காரணம் ட்ரக், போதை, கஞ்சா. அதனால நீங்க எல்லாரும் பெண்கள் உஷாரா இருங்க. சாதாரண விஷயம். பெண்கள் வந்து ஆண்கள் வந்து கரெக்ட் மூலம் பார்த்து ஓதிடுவாங்க. ஆனால் பெண்கள் வந்து நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், உஷாரா இருக்கணும். யாரும் நம்பாதீங்க. கல்வியை படிங்க, அம்மாவை நம்புங்க, டீச்சர் நம்புங்க. உங்களுக்கு எதனா சொல்றது குச்சமா இருக்கு அப்படின்னா உங்க ஸ்கூல்ல பாக்ஸ் இருக்கு. ஸ்கூல்ல பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல எழுதி போடுங்க. இல்ல டைரியா, டெய்லியும் நடக்கிற விஷயத்த டைரியில எழுதுங்க. இல்ல அம்மா கிட்ட வந்து சொல்லுங்க, அம்மா இது நடக்குதுமா, இந்த பையன் பின்னாடி வராமா அப்படின்னு சொல்லுங்க. ஆனா சொல்லாம விட்டீங்கன்னா அது நாளைக்கு பாதிப்புகள் அதிகமாகும்.